குருனா என்ன? ஃபினான்ஸ். இவங்க யாருக்காவது வட்டிக்கு வாங்கி தராங்க, லேவாதேவி மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா இவங்கள விட சம்பாதிக்கிறவங்க யாரும் கிடையாது. குருனா காலப்புருஷ தத்துவத்தின்படி பணம் என்று பொருள். சுக்கிரன் பணம் கிடையாதுங்க. எல்லாருமே சுக்கிர திசை வந்துருச்சா பணம் வருதான்னு கேட்குறீங்க. சுக்கிரன் பணம் கிடையாது. சுக்கிரன்னா சுகம். காசு பணமே வேணாம். சும்மா காட்டி ஒரு மரத்தடியில் படுத்திருக்கீங்க. உங்கள் ஒய்ஃப் உங்கள் கை காலெலாம் அமுக்கி விடுறாங்க, உங்களுக்கு ஏதாவது சாப்பாடு ஊட்டி விடுறாங்க, 2 பேரும் லவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுதான் சுக்கிரன். குரு அப்படி கிடையாது. குருன்னா பணம். ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச வித்தையை நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு பாட்டு பாடி காட்டுறீங்க. இப்போது ஒரு அழகான சம்பவம் சொல்கிறேன், இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பணம் வந்துடும் உங்களுக்கு. 2 குடையவன் குருவாக வந்ததால் இவங்க வாயை திறந்து காசு வேணும்னு கேட்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும். நீங்களும் இந்த ஜென்மத்துக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் அவனுக்கு ஒரு ஸ்தானம் கொடுத்துட்டீங்க. உனக்கு என்னப்பா நீ பெரிய ஆளுட்டீங்க. அப்போ விருச்சிக ராசிக்காரர்கள் என்ன பண்ணணும்? குரு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வீட்டில் தங்கமாக உடம்பு ஃபுல்லாக போட்டுக்கிட்டே இருக்கணும். சும்மா இருக்கும் போது கூட உடம்பு ஃபுல்லாக தங்கம் போட்டுகிட்டே இருக்கணும். தங்கம் போட்டுகிட்டே இருக்க பணம் வரும். தங்கம் போட தான் சேரும். விருச்சிக ராசிக்காரர்கள் தங்கத்தை அடமானம் வச்சிங்கன்னா அதை விட பெரிய முட்டாள்தனம் எதுவும் கிடையாது. அவ்வளோதான், அந்த தங்க நகை மொழி போயிடும். அது வரவே வராது.